சரி ட்ரீம் 11 சரி சரியாக வந்தது. நேற்று நான் சஞ்சு சாம்சன் ஏன் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து டெல்லியோட விக்கெட் கீப்பர் சாய் ஹோப் எடுத்தேன் அப்படின்னா, நேற்று சாய் ஹோப் ஒரு 35 ரன். அவருக்கு நேற்று சந்திரன், அந்தரம், புதன் சூட்சமம், செவ்வாய் பிராணம் இதே காம்பினேஷனில் அவர் சிபிஎல்ல ஒரு தடவை வந்து 70 ரன் அடிச்சிருக்காப்புல. இவர் சஞ்சு சாம்சன் ஒரு 30 ரன் அடிப்பாருன்னு 30 to 35 ரன் அடிப்பாருன்றது என்னுடைய கெஸ். நான் அது ஏற்கனவே அந்த காம்பினேஷனில் அவ்வளோதான் அடிச்சிருக்காப்புல. அவர் நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதுனால வெறும் ஐபிஎல் ரெக்கார்டு தான் இருக்குது. அவருக்கு நேற்று வந்து சந்திரன், குரு சந்திரன், அவரு இந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே குரு சந்திரன்ல அவர் ஒரு 40 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் யாரும் அதிகமாக எடுக்க மாட்டாங்கன்னு தான் எடுத்தேன். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் இனிமேல் இந்த காம்பினேஷனில் அவர் எப்படின்னு ஒரு 4-5 வருஷம் ஐபிஎல் விளையாடுவார். ஸோ இந்த காம்பினேஷன் திரும்ப எப்படி ஒரு 4-5 முறையாவது வரும். நம்ம இப்போ கண்டிப்பாக எடுப்போம். ஸோ நேற்று வின் பண்ணவங்களாம் கமெண்டில் போடுங்க. நேற்று 8 பிளேயர் சொல்லியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனோட 8 பிளேயரு, மீதி 3 பேரும் அடுத்த 3 இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ இன்றைய போட்டி பொறுத்த வரைக்கும் லக்னோக்கும் நேற்று அந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர், சார் ஏன் சார் இதனால தான் எனக்கு 5 மேட்சாக ரிசல்ட் தெரியலன்னு பெங்களூருக்காரர் ஒருத்தன் கேட்டான். நான் உண்மையிலேயே அவன் தான் தப்பு பண்ணிருப்பான்னு நினச்சேன். சரி, இப்போ நான் என்ன நினச்சேன்னா, புதுசாக வரவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோன்னு நினச்சி இந்த 2024 ஒரு 6 பேர் 7 பேர் ரிசல்ட் கேட்டாங்க கடைசி ஒரு 10 மேட்ச். அதில் பெங்களூரில் ஒருத்தன் அந்த சேட்டு மாதிரி ஒரு பொட்டு வச்சுருந்தான். வடக்கான்னு நினச்சிக்கிட்டேன் நான். அவன் நார்த் இந்தியன் நினச்சிட்டு அவன் தான் இந்த வேலையை பண்ணுவான். ஏன்னா ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பான். 7:10க்கு ஒரு மெசேஜ், 7:05க்கு ஒரு மெசேஜ், 7:20க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பான். இவன் தான் அந்த டெலிகிராம் நடத்துறான்னு நான் அவன் மேலே சந்தேகப்பட்டேன். அந்த ஒரு படத்தில் ஒரு மாதிரி அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டிங்களே சார்ன்ற மாதிரி, நீ வேணும் என்ன அடிச்சுக்கோப்பா அப்படின்பானே. அந்த மாதிரி நேற்று வந்து அவன் சார் அவனுக்கு தமிழ் புரிஞ்சிருக்கு. நேற்று அவன் என்ன சார் அதனால தான் எனக்கு ரிசல்ட் தெரியலையானா, நான் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஒரு 8 பேர் 9 மேலே சந்தேகப்பட்டா அந்த 9 பேருக்கும் தெரில, அதில் நீங்களும் ஒருத்தர், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆதார் கார்டில் அனுப்பிச்சு, நான் பெங்களூரில் இருக்கிறேன், நான் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனி பக்கத்தில் டீ ஷாப் வச்சுக்கிறேன், ஜூஸ் ஷாப்பு, நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னை நம்புங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஆனால் அவன் தான் பண்ணுவான்னு நிஜமாக நினச்சேன். அது இவரை ஏமாத்தினது யாருன்னா ஒருத்தர், அவர் திண்டுக்கல் வேடசந்தூர் சம்மந்தப்பட்டவர். ஆனால் அவர் 2022 என்கிட்ட ஒரு மெசேஜ் வாங்கி நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு கோட் இருக்கும். இப்போ 2024 நான் சேவ் பண்ணேன்னா 2 T, அதாவது 2 வந்து TR, Fனா 4ஆ, அப்போ TFன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 2024 சேவ் பண்ண நம்பர் அது 2022 சேவ் பண்ணது 22 T2ன்னு போட்டிருந்தேன். பழைய ஆள் தான் அவரு. ஆனால் அவங்க தான் இந்த மாதிரி வேலையை பண்ணாங்க. அதனால தான் எனக்கு அவர் மேலே சந்தேகம் வரல. நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தேன், எனக்கு அவங்க மேலே சந்தேகம் வரல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட நான் பேசினேன், கடைசியாக வாங்கினவங்க யார் கடைசி 5 மேட்ச் வாங்கினாலும் அவனா போட்டு பண்ணதுக்கப்புறம் அவங்க மேலேயும் நான் சந்தேகப்பட்டேன். கடைசியாக டெலிகிராம் கம்பெனி கொடுத்த ஐஏபி நம்பரில் தான் ஒரு தெளிவு கிடைச்சிது. அந்த சேட் ரொம்ப வருத்தப்பட்டார், நானாக போட்டு நிறையா தப்பாயிட்டேன், இனிமேல் எனக்கு அப்படி கொடுங்க, நான் ப்ராமிஸாக அப்படி பண்ண மாட்டேன். ஸோ இனிமேலாம் இந்த மாதிரி நடக்காது. இனிமேல் அவனா உள்ளே வந்தாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வருஷத்துக்கு நம்ம ஏடிஜிபி சார் கண்டிப்பாக நம்ம உதவி பண்ணுவார். அந்தளவுக்கு நான் இப்போ ஊருக்கு போய் அவருக்கு எனக்கு எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் ஜாதகம் பார்ப்போம்னா அந்த மாதிரி அக்யூரேட்டாக பிரித்து என் மண்டையில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு சூப்பராக அவருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க பொண்ணுக்கு, அவங்க பையனுக்கு, அவங்க அக்கா வீட்டுக்கு, அவங்க அக்கா தான் என்னுடைய தீவிர ஃபேனாக, அவங்க அக்கா வீட்டுக்கு, அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்த்து மெஸ்மரிசம் பண்ணிடணும். மெஸ்மரிசம் பண்ணி எல்லாத்துக்கும் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் இப்போ சொல்யூஷன் கொடுத்து பரிகாரம் சொல்லி, வாய்ப்பு இருந்தால் கூடவே பரிகாரத்துக்கு போய் அவங்க வீட்டோட இணக்கமாயிட்டேன்னா அடுத்த தடவை வேற யார்ட்டையுமே ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். நாட்டா மட்டும் பங்காளிட்டு நாட்டா மாதிரி எவன் பண்ணுறான்னா அவர்கிட்ட நேரடியாக கொடுத்து அங்கே ஏதாவது ஒரு சைபர் கிரைம் ஏகப்பட்ட பெண்டிங் கேஸுங்க, அதில் ஏதாவது ஒன்று சிக்க விட்டுற வேண்டியதான். ஸோ வந்து இந்த ஐபிஎல் முடிஞ்சவரை நான் எப்படா சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு ஐடியா கூட வச்சிருக்கேன். இந்த லீக் மேட்ச் முடிஞ்சு ஒரு 2 நாள் கேப் வருது, அதிலே கூட போயிட்டு வந்துடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அவர் ஒருத்தர் இருந்தால் போதும், நம்ம இந்த சேனல் இன்னும் 2-3 வருஷத்துக்கு பிரச்சனை எல்லாம் நடத்தலாம். ஏன்னா எப்பயும் அவர் இப்போ வந்து ஏடிஜிபியாக இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஸோ இன்னும் 3 வருஷம் 2 வருஷம் இந்த சைபர் கிரைமில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் வேற அவங்க வரதான் அப்புறம் பார்த்துக்கலாம், கையில் இருக்கிறத விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் அந்த நேற்று வீடியோ பார்த்து கேட்டேன், சார் நான் மன்னிச்சிருங்க, பெங்களூர் சார், பேர் மறந்து போச்சு, என்னமோ பேர், நிறைய இது என்ன பேர், இந்த ஃபோனில் தான் வீடியோ, இந்த வாட்ஸ்அப்பில் வர ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பேர் நல்ல பேர், குப்தான் முடியும், தேவகுப்தா. ஸோ தேவகுப்தா சார், சாரி என்னை மன்னிச்சிருங்க. நான் நேற்று வீடியோ பார்த்து கேசினீங்களா, எனக்கு வீடியோ பார்த்து நான் சாரியை கேட்குறேன். நீங்கள் நான் உங்களே சந்தேகப்பட்டேன், உங்களை நான் சந்தேகப்பட்டா ஒரு 8 பேரை டார்கெட் பண்ணால் அதில் 8ல் நீங்களும் ஒருத்தர், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி சன்ரைசர்ஸ்க்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் மேட்ச்சு.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், சபாஸ் அகமது, மார்க்கோ ஜென்சன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனாத்கட், மார்க்கண்டே இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சார்பாக KL ராகுல், மார்க்கஸ் ஸ்டோயினஸ், தீபக் கூடா, நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஆஷஸ் டர்னர், குர்னூல் பாண்டியா, ரவி பிஷ்னாயி, யாஸ் தாக்கூர், நவீன் உல்லாக், மோஷின் கான் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபராசி நடக்குது. பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தான் மேட்ச் ஆரம்பிக்குது. அதே 3ஆம் பாதத்தில் மேட்ச் முடியுது. ஸோ இன்றைய போட்டியானது ரிஷபராசியிலேயே தான் முழுமையாக மேட்ச் இருக்குது. ஸோ இன்றைய வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் மேட்ச் வந்து துலா லக்கணத்தில் ஆரம்பிச்சது. இனிமே வரக்கூடிய மேட்ச் அது நேற்று நான் சொல்லான்னு தான் மறந்துட்டேன். ஸோ நேற்றிலிருந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணத்தில் ஆரம்பித்து மகர லக்கணத்தில் தான் முடியுது. ஸோ மகர லக்கணம் 4 டிகிரி வரைக்கும் போகுது. இனிமேல் சனியுடைய ஆதிக்கமும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நல்லா விளையாண்டவங்கலாம் இனிமேல் நல்லா விளாட மாட்டாங்க. ஒரு சிலர் யாருக்கெல்லாம் சனி அந்தரமோ சூச்சமோ பிராணமோ வரலையோ அவங்களாம் இனிமேல் விலகிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் ஆரம்பத்துலலாம் அடிச்சாரா, இப்போ இதுக்கு மேலே சோர்வாகுது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இன்றைய போட்டியில் விக்கெட் கீப்பராக நிக்கோலஸ் பூரனும் KL ராகுல் எடுத்துக்கோங்க. ஹென்ரிச் கிளாசன் செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், தீபக் கூட எடுத்துக்கோங்க. ஒருவேளை செகண்ட் பேட்டிங் LSG இருந்தால் ஆயுஷ் பதோனி எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 2 பேரும் 2 எடுத்துக்கோங்க. சபாஸ் அகமது ஒருவேளை SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கோங்க. பவுலிங் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் எடுத்துக்கோங்க. மோஷின் கான் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் LSG செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மோஷின் கான் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நவீன் உல்லாக் எடுத்துக்கோங்க. ஸோ இது உத்தேசமான கணிப்பு. நான் இப்போ மணி 12 மணிக்கு இப்போ வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு 3 மணிக்கு மேலே கொஞ்சம் 2 அப்பாயின்மெண்ட்டு வேறு ஜோசி அப்பாயின்மெண்ட்டில் வேறு ஒரு நேம் குழந்தைக்கு பேர் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப வேண்டப்பட்டவங்க பேரெல்லாம் வச்சு கொடுத்து ஒரு 4 மணிக்கு மேலே திரும்ப நான் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நேற்று எப்படி கடைசி நிமிஷத்தில் 4 பேர் மாற்றினாடுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி தான் மாற்றுவாங்க. அதையெல்லாம் ஆலோசனை பண்ணி நான் டெலிகிராமில் போடுறேன். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மேட்ச் SRH ஜெயிக்குமா LSG ஜெயிக்குமா வேணுன்றவங்க திரையில் தோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேளுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இது எல்லாம் எனக்கு கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இனிமேல் ரிசல்ட் வரும். இனிமேல் எல்லாத்தையும் நான் டேட்டா போட்டு சேவ் பண்ணுறேன். அடுத்த டவுட் வந்துச்சுன்னா அந்த 6 பேர் தான் சொல்லி அந்த 6 பேருடைய ஆதார் கார்டையும் கொடுத்தோம்னா போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ தப்பு பண்ணுறவங்க அதெல்லாம் தரமாட்டான். தப்பு பண்ணால் தான் கொடுப்பான். அப்படி கொடுத்து தப்பு பண்ணானா ஈஸியாக மாட்டிக்குவான். அவ்வளோதான். ஸோ வந்து இந்த விஷயங்கள் இதுதான். இன்றைக்கி ரிசல்ட் என்ன பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கோங்க. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை. தருமபுரியில் ஒரு முக்கியமான ஒரு நபர், தமிழ்நாட்டின் முக்கியமான நபருக்கு ஜாதகமாக கூப்பிட்டுருக்காங்க. இதை தவிர்க்க முடியல. சாதாரண நாளாக தான் போய வேலைப்பட்டு IPL வரைக்கும் சொல்லலாம், IPL வரைக்கும் முடியாதுன்னு சொல்லலாம். பட் ஒரு சில பேருக்கு முக்கியமான நபர்களுக்கு பார்த்து கொடுத்து ஆகணும். ஸோ அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். ஸோ நாளைக்கு நான் தருமபுரி போகிறேன். ஒருவேளை நான் காலைல எர்லியராக போகிறேன். ஒருவேளை 1 மணிக்குள்ளே வந்துட்டேன், 2 மணிக்குள்ளே வந்துட்டேன்னா வீடியோ வரும். இல்லைனா வழக்கம் போல் டெலிகிராமில் வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.